புகை வண்டி, இப்ப புகை வண்டி இல்ல, புகை இல்லாத வண்டி, தொடர் வண்டி, தொடர் உந்து அப்படிலாம் சொல்றோம். அந்த ட்ரெயின் வந்து எதுல ஓடுதுன்னா இரும்பால செய்யப்பட்ட பாதையில ஓடுது. அப்ப அது பேரு இரும்பு பாதை தானே சொல்லணும். இரும்பால செய்யப்பட்ட பாதை இரும்பு பாதை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? ரயில்வே அத இருப்பு பாதை என்று சொல்லுவோம். ஏன்னா இரும்பு பலமான பொருள் என்பதனாலே அந்த மென்மையான எழுத்தை மாற்றிவிட்டு அது இனமான வல்லினத்தை போடுறோம். இம் என்ற மெல்லினத்தை எடுத்துட்டு இப் என்ற வல்லினத்தை போடுறோம். அதனுடைய இனம் தான். இப்ப இது பேரு விகாரம்னு பேரு. வலித்தல் விகாரம். மெல்லெழுத்தை வல்லெழுத்தாக மாற்றினால் வலித்தல் விகாரம்னு தமிழ் சொல்லுது. சிலம்பால தானே ஒரு கதை நடந்தது. சிலம்பால் அதிகரிக்கப்பட்ட கதை. அப்ப சிலம்பதிகாரம் தானே இருக்கணும். சிலம்பால் அதிகரித்த கதை சிலம்பு அதிகாரம் என்று இருந்தால் அதை சிலப்பதிகாரம் என்று சொல்றோம். இம் வந்து இப்பா மாறுவது பேரு வலித்தல் விகாரம். குரங்கு என்பதை நம்ம இலக்கியத்துல குரக்கு என்று பேசுவோம். இங்கு வந்து இக்காயிரும் வலித்தல் விகாரம். இதே போல மெல்லெழுத்தெல்லாம் மாறும்போது இதை வலித்தல் விகாரம் என்று சொல்லுவோம். இதே போல விகாரங்கள் நிறைய வகை இருக்கிறது. சிலப்பதிகாரத்துல கல்வனை கோரல் கடுங்கோல் என்றும்பாரு. கல்வனை கோரல்னா கொல்லுதல் என்ற சொல் சுருங்கி கோரல் என்று வந்துவிடும். இதுக்கு பேர் தொகுத்தல் விகாரம் பேரு. தொகுத்தல் விகாரம். இன்னும் முதல் குறை விகாரம்னு இருக்கு. முதல் எழுத்து போயிடும். தாமரை மலர மறை மலர் என்று எழுதுவாங்க. முதல் குறை விகாரம். இல்லை என்பதை இல் என்று எழுதினால் கடைக்குறை விகாரம்.